ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு மே மாதம் 6ஆம் தேதி. முன்னா பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனவே இந்த நாளிலே நீங்கள் கையீடு செய்கிற எல்லா காரியங்களும் தேவனுடைய பலத்தோடு நீங்கள் செய்யுங்கள். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீங்கள் வாயினாலே அறிக்கை செய்யுங்கள். இந்த வசனங்களை வாயினால் அறிக்கை செய்து நீங்கள் முன்னேறுங்கள். எனவே மனுஷனுக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது, எல்லா மனுஷனுக்கும் தன்னம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவருடைய நம்பிக்கை, ஆண்டவர் மேலே வைக்கும் நம்பிக்கை என்று ஒன்று இருக்கிறது. நான் எல்லாம் சாதித்து விடுவேன் என்று மனுஷன் சொல்லலாம். ஆனால் இங்கு இந்த வசனத்தை கவனித்து பார்த்தால், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லாமல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதாவது கிறிஸ்து தான் செய்கிறாரு அப்படி இல்லை, நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆண்டவர் தான் அப்படியும் கிடையாது, அல்லது என்னால் முடிஞ்சிடும் அப்படின்னு கிடையாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் உச்சரிக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய பலன் உருவாகிறது. விசுவாசிகளாகி உங்களுக்கு மிகப்பெரிய பலன் உருவாகிறது. எனவே இந்த பலன் எங்கிருந்து வருகிறதுனா, கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதே உங்களுடைய பலன் என நெகேமியா புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். அப்போ ஆண்டவரோட சந்தோஷமாக இருங்க, ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க, கைத்தட்டி பாட்டு பாடுங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினையுங்கள். எதிர் வருகிற பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாமல், ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து அவரை போற்றி துதியுங்கள், அவரை ஆராதியுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் செங்கடலை 2ஆக பிளந்தவரை துதியுங்கள் அப்படின்னு செங்கடலை ஆண்டவர் 2ஆக பிளந்தது எத்தனையோ ஆண்டவருக்கு முன்னால், ஏறத்தாழ கிமு 1400 சொச்சத்துக்கு வருஷங்களுக்கு இல்லை ஆண்டவர் விடுவித்தார். இன்றிலிருந்து பார்த்தா 3500 ஆண்டவருக்கு முன்பதாக அந்த அற்புதத்தை ஆண்டவர் நடைபெற்றார். ஆனாலும் அதன் பின்பு வந்த எல்லா நியாயாதிபதிகள், சங்கீதங்கள், தாவீது சங்கீதங்கள் எல்லாவற்றிலும் இந்த அற்புதமானது திரும்ப திரும்ப சிவந்த சமூகத்தை ஆண்டவர் பிரித்தார். ஏசாயாவும் சொல்லுவார், சிவந்த சமூகத்தை ஆண்டவர் பிரித்தார், அப்படி 2ஆக பிரித்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதனால் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் பலன் கொள்ளுங்கள். இப்போ இருக்கிற சோதனைகளை சோர்ந்து போகாது. ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை நினைச்சு பாருங்கள். ஆண்டவர் நினைச்சு பார்த்து, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீங்கள் சொல்லும் பொழுது, வாயினாலே அறிக்கையிடும்போது அவைகள் நிறைவேறும். நம்முடைய வாயின் அறிக்கையினாலே நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய முன்பாக இருக்கிற தடைகள் உடையணும்னா வாயினால் அறிக்கை பண்ணுங்க. எரிகோ கோட்டை நின்றது, சுற்றி வந்தார்கள், எல்லாரும் 7 நாள் சுற்றி வந்தார்கள். 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வந்தார்கள். அப்பொழுது எரிகோ கோட்டை தரைமட்டமானது. உங்களுக்கு முன்னால் இருக்கிற எரிகோ கோட்டை தரைமட்டமாக வேண்டும் என்றால் நீங்கள் நல்ல வேத வசனங்களை வாயினாலே அறிக்கை செய்யுங்கள். வாயினால் அறிக்கை செய்து நீங்கள் மேற்கொள்ளுங்கள். எனவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.